கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கும் சார். இப்ப இந்த சிங்கப்பெண் அதிரடி படை தொடங்கியிருக்காங்க சார். இதால பாதுகாப்பு கிடைக்கும்னு நம்ப முடியும்? இல்லை, நான் ஏன் நம்புறேன்னா, நான் எடுத்தெடுப்புலேயே இந்த அரசை அப்படி சொல்லணும்னு விரும்பலை. நான் சிறப்பு அதிரடிப்படை இல்லையா, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைனா நீங்கள் சிறப்புனா என்னன்றதை நேற்றுக்கு சொல்லவே இல்லை, யாருமே சொல்லவே இல்லை. முதலமைச்சர் சொல்லிடணும். இப்போது வழக்கமாக இருக்கிற அந்த மகளிர் காவல் நிலையம் இருக்குல்ல, காவலர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் நல்லா தான் செயல்பட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட என்ன குறை கண்டீங்க? இல்லை, இப்போ இவங்க எப்படி இயங்குவாங்க? அதுதான் நேற்று சொல்லவே இல்லை. சிறப்பு அதிரடிப்புனா என்ன சிறப்பு? இப்போ இந்த காவலர்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? வெறும் யூனிஃபார்ம் மட்டும்தானா அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம தான் புரிஞ்சுக்கணுமா? ஒருவேளை இவங்க பார்த்தீங்கன்னா சிறப்பு அதிரடிப்படைனா இவங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் இருக்கும், நார்மல் காவலருக்கு இந்த மாதிரி. இன்னொன்று, தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? 2500 வேகன்சி உருவாக்கப்படும் சொன்னாரு. நான் என்ன சொல்றேன்னா, வேகன்சி உருவாக்கப்படுறது வேறம்மா, காலி பணியிடங்கள் என்னாச்சு? அது எங்க? நீங்க அதுக்கிட்ட போங்க. நீங்க சிறப்பா நீங்க தனியா நீங்க நியமனம் பண்றதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஏற்கனவே காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குது, அதை எப்போ நிரப்ப போகிறீங்க? இங்கே குற்ற எண்ணிக்கைகள் கூடுதலாக இருக்குது, எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்குது, குற்ற எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இல்லைன்றது ஒரு காரணம் இருக்குது. முதல்ல அதை காரணம் சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமூக விரோதிகள் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிட்டாங்கன்றது 2. அப்போ இது ரெண்டுமே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக காவலர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்தணுன்றது பார்த்தீங்கன்னா இந்த அரசு கவனத்தில் எடுத்துகிட்டு இருந்தால் உள்ளபடியே ஒரு வெளிப்படையாக 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் இத்தனாயிரம் பணியிடங்கள் காலியாக இருக்குது, இதை நிரப்புறதுக்கான நாங்கள் வேலைகளை நாங்கள் செய்வோம் அப்படின்னு தானே சொன்னோம். இந்த 2500ன்றது பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்குமா? நான் சொல்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதுமே காவலர்கள் நியமிக்கப்படணும்ல. நீங்கள் அது எஸ்ஐயாக இருக்கட்டும், இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், காவலர். ஸோ காவலர்கள் பற்றாக்குறைன்றதை நீங்கள் உணர்றீங்களா இல்லையா? இந்த குற்ற எண்ணிக்கை உயர்ந்துச்சு. இப்போ எல்லா தலைவர்களும் பேசுகிறத நான் பார்க்குறேன். இந்த குற்றங்களை மேற்கோள் காட்டி பேசுகிறாங்க. ஆனால் காவல்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? அடிப்படையில் காலி பணியிடங்கள் நிரப்பவே இல்லை. எவ்வளோ பணியிடங்கள் காலியாக இருக்குது, ஏன் நிரப்பப்படாமல் இருக்குது? அதுக்கான பார்த்தீங்கன்னா தீர்வு எட்டினா தானே சரியாக இருக்கும். இப்போ குற்ற எண்ணிக்கை மட்டும் நம்ம எண்ணிட்டு இருக்கிறோம் தானே உட்காந்துட்டு, இங்கே குற்றமாயிடுச்சு அங்கே குற்றமாயிடுச்சு. அதாவது குற்றம் நிகழும் அவங்க தடுப்பாங்க. எப்படி தடுப்பாங்க? இல்லை, அதுதான் அதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? அதான் நான் தான் சொன்னேன், குற்ற நடவடிக்கையாமல் தடுக்கணும்னு சொன்னால் அந்த சிறப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சிறப்பு அதிரடிப்படை என்ன செய்வாங்க, அவருடைய பணிகள் எப்படி, அது இது வரைக்கும் நமக்கு தெரியவே இல்லை. இனிமேல் எங்கேயாவது ஒரு குற்றம் நடந்து அதை இவங்க தடுத்தா தான் நமக்கு அவங்களுடைய செயல்பாடு. அதனால தான் எனக்கு கேட்ட நேற்று கூட ஒருத்தர் கேட்டபோது நான் சொன்னேன் மீடியாவில், அவங்களுடைய செயல்பாடு தெரிஞ்சால் தான் நம்ம விமர்சிக்கவே முடியும். செயல்பாடு தெரியாமல் நம்ம விமர்சனம் சொன்னால் அப்போ இந்த ஆட்சி மீதான நமக்கு ஒரு வன்மம் இருக்குது, அப்படி ஆயிரும். எதெல்லாம் எல்லாத்தையும் குறை சொல்கிறதேன் உங்களுக்கு வேலை, எதை வந்தாலும் குறை சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, என்ன சிறப்பு அம்சன்றதே நமக்கு தெரியாது, அவங்க செயல்படும் தெரியாது. அவங்களுக்கும் பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குல்ல சார், ஏன்னா அவங்களும் பெண்கள். ஒரு விஷயமா இப்பவுமே நான் நினைக்கிறேன், என் யூகமாக தான் சொல்கிறேன், பொதுவாக இது போன்ற ஒரு சிறப்பு அதிரடிப்படையில் அவள் அன்ட்ரெயின்டு பீப்புளாக எடுக்க மாட்டாங்க. ட்ரைனிங் எல்லாருக்கும் ட்ரைனிங் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அதில் சிறப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணவங்க இருப்பாங்க இல்லையா, இயல்பா அவங்கள தான் இதில் எடுப்பாங்க. அதனால் நம்ம பலவீனமாக நம்ம நினைக்கவும் கூடாது. அது அப்படி நினச்சா சரி கிடையாது. இப்போ இதில் செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா, இப்போ தமிழ்நாடு போலீஸில் ஒரு மகளிர் போலீஸில் குறிப்பிட்ட சிலரை பார்த்தீங்கன்னா சிறப்பு அதிரடிப்படை இருக்கிறாங்கன்னா அவங்க ஏற்கனவே ஏதாவது அவங்களுடைய ரெக்கார்டு இருக்கு இல்லையா, அதில் அவங்க என்ன அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க என்ன எந்த ஏதாவது கொலை குற்றங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க நடவடிக்கை எடுத்தவங்களாக இருப்பாங்க, ஒரு துரிதமாக செயல்பட்டவங்களாக இருப்பாங்க. இது அவங்களுக்கு ஒரு தகுதி இருக்குல்ல, எந்த குவாலிஃபிகேஷனில் அவங்கள செலக்ட் பண்ணாங்க அப்படிலாம் தான் பார்த்து தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. போகிற போக்கில் எல்லாத்தையும் ஒரு 2000 பேர் தூக்கி இப்படி உள்ள 2500 பேர் கொண்டு இதில் ஒரு படை உருவம் அப்படி கிடையாது. ஏற்கனவே அவங்க அவங்களுடைய ரெக்கார்டு எப்படின்னு பார்ப்பாங்க. அதில் அவங்க துடிப்பாக செயல்பட்டுருந்தாங்கன்னா அப்படி தான் செலெக்ஷன் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது கேட்டால் சிறப்புன்றது நமக்கு அந்த சிறப்பு அதிரடிப்படைன்றது தான் நமக்கு ஒரு பேச்சு. அந்த சிறப்புல அவங்க என்ன சிறப்பு, அவங்க என்ன சரி. இன்னொரு கேள்வி மக்கள் என்ன வைக்கிறாங்கன்னா, அதாவது போதை பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்கு, மது விற்பனை அமோகமா நடக்குது. இதெல்லாம் இருக்கும்போது இந்த குற்றங்களை தடுப்பேன்னு அரசு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போடுறதால மாற முடியாது,
மாற்றவும் முடியாது அப்படின்ற ஒரு இல்ல நான் அதை இப்படி நான் பார்க்கல. இப்போ இல்ல இதை நான் அப்படி பார்க்கல. நம்ம வந்து ஒரு ஒரு செயலாக்கத்துக்கு வந்த பிறகு அவங்க வந்து இதை செயல்படுத்த முடியல, மீண்டும் தொடர்ச்சியா இதுதான் நடக்குது, ஒரு ஹேபிச்சுவலா என்னப்பா சிறப்பு அதிரடி பணி கொண்டு வந்து மட்டும் என்ன நடக்குது, தொடர்ச்சியா நடக்கிறது தான் நடக்குது, என்ன பெருசா வந்து சாதிச்சாங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி நம்ம கேட்கணும்னா அவங்களுடைய செயல்பாடு தெரியணும். செயல்பாடு தெரியாமே நம்ம வந்து இப்படி வந்து பிளைனா வந்து பேசுறோம்னு வச்சுங்களேன், அது வந்து கேட்டால் இந்த ஆட்சிக்கு எதிரான வன்மம், இவங்க என்ன செஞ்சாலும் இவங்க குறை சொல்லுவாங்கப்பா அப்படின்னு நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த நல்ல நோக்கம் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். இல்லை வெறும் இது காட்சி, வெறும் பேர் வந்து சிங்கப்பெண் பேர் வைக்கணுன்றதுக்காக சும்மா இதை வச்சுட்டாங்க, யூனிஃபார்மை மாற்றி விட்டாங்க, ஒன்றும் வழக்கமாக ஒன்றும் இதனால ஒன்றும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ விமர்சிக்கலாம். பட் இப்போ வந்து விமர்சிக்கிறதுக்கு கேட்டால் ஒரு அட்வான்ஸாக ஓடி வந்து நம்ம விமர்சிக்கிறோம்னா அப்போ அந்த ஆட்சிக்கு எதிராக நமக்கு வந்து ஒரு கருத்து இருக்கு அப்படின்னு ஆயிடும். அது ஒரு வன்மத்தில் போய் முடியாது. சார், முக்தார் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு என்று இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சிருக்க முக்தார் வந்து இது இவ்வளோ டெவலப் பண்ணிட்டு போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை நினைக்கிறேன். எப்போ வந்து இவங்க வழக்கு பதிவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் நேரடியாக வந்து சரண்டர் ஆகிட்டு இருக்கணும். நீங்கள் ஏபி மூவ் பண்ணுறீங்க, ஆன்டிசிபேஷன் பெயில் மூவ் பண்ணுறதா இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஏபி மூவ் பண்ணி அவருக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம், அல்லது வந்து எங்கேயாவது ஒரு தலைமறைவாக இருந்து அதுக்கப்புறம் இவங்க போய் கண்டுபிடிச்சிடலாம். என்னை கேட்டால் ஒன்று ஏபி மூவ் பண்ண தப்பு கிடையாது. இப்போ நான் கூட மூவ் பண்ணியிருக்கிறேன் ஒரு கட்டத்தில் வந்து ஏபி மூவ் பண்ணேன். ஆனால் அதே சமயத்தில் ஏபி மூவ் பண்ணுறதுன்னா காவல்துறையில் வந்து நம்மளை அழைக்கும் போது அழைச்சா போயிடணும். சிறையில் போட்டாலும் பெயில் ஒன்று இருக்குமா, முன்ஜாமீனும் பெறலாம். இப்போ நான் அழைச்சாங்க, நான் வந்து நேராக போனேன், ஒரு வழக்கில் கூப்பிட்டாங்க. இப்போ இல்லை, நான் சொல்கிறது வந்து கடந்த திமுக ஆட்சியில் வந்து எம்எல்ஏ வந்து வழக்கு பதிவு செஞ்சாங்க. ஏன்னா நீங்கள் யோசிப்பீங்கன்னா திமுக ஆட்சியில் வழக்கு பதிவு பண்ண, ஆமாம் வழக்கு பதிவு பண்ணாங்க. விஷால் தான் வந்து விஷால் சார்பில் நாசர் புகார் கொடுத்தாரு. என்னை வந்து சம்மந்தப்பட்ட காவல்துறையிலேருந்து என்னை கூப்பிட்ட உடனே நான் வந்து அடுத்த நாள் இரவு 11 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு வர சொன்னாங்க, போயிட்டேன். அதுக்கு பிறகு வந்து அந்த விசாரணையெல்லாம் முடித்த பிறகு என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்றது போச்சு. அப்போ வந்து நான் கேட்டேன்னா வந்து என்ன வழக்கு என்னன்றது எனக்கு தெரிஞ்சுன்னா நான் உடனே என்ன சொன்னேன், வந்து வழக்கறிஞர் தொடர்பு கொண்டு நான் வந்து ஏபி மூவ் பண்ணேன். அது வரைக்கும் அவங்க கைது நடவடிக்கை எதுவும் எடுக்கவே இல்லை. நான் வந்து நான் ஏபி மூவ் பண்ணுறேன்னு கூட தெரியாது தான். ஆனால் நான் வந்து வழக்கம் போல் வீட்டில் தான் இருந்தேன். ஆனாலும் நீதி வழக்கறிஞர்கிட்ட சொல்லி நான் வந்து மனு தாக்கல் பண்ணேன். எனக்கு வந்து ஏபி கிடைக்கிறதுக்கு ஒரு 15 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் கூட அவங்க வந்து கைது பண்ணணும்னு நோக்கம் இல்லை. ஆனாலும் வந்து வழக்கு பதிவு செய்யும் போது நான் வந்து ஒரு முன்னெச்சரிக்கைக்காக நான் ஏபி மூவ் பண்ணேன். ஆனாலும் என்னை கேட்டால் முதல்ல வந்து காவல்துறையை கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் நம்ம ஏபி மூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நேராக போயிடலாம். அப்படியே அந்த ஸ்பாட்டில் நம்ம உட்கார வச்சு நம்மளை அரெஸ்ட் பண்ணுறாங்களா, சிறைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெயில் மூவ் பண்ணலாம். திமுக ஆட்சியில வந்து போலீஸ் பாதுகாப்போடு முக்தார் அவர்களை சீமானுக்கு எதிராக பல விஷயங்களை பேசணும் அப்படின்னு ரொம்ப பாதுகாத்து வச்சிருந்தாங்க. இது வந்து ஆட்சி மாற்றம் ஆயிடுச்சு இல்லம்மா, அது போன ஆட்சி, இந்த ஆட்சியில கிடையாது. போன ஆட்சி அதுதான் பிரச்சனையே. இங்கே நான் ஊடகத்தை வந்து பேசக்கூடிய நபர்கள் பல பேருக்கு நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், இன்னும் கூட பல பேர் இருக்கிறாங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஆதரவாக அவங்க கொடுக்குற அன்றைக்கி டேட்டு கொடுக்குற வந்து ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு 4 லட்ச ரூபாய் மாதம் வந்து ஒரு 50,000க்கு இல்லை 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சத்துக்கு நீங்கள் வந்து போய் அவங்ககிட்ட நீங்கள் அடிமை வாழ்க்கை வாழும்போது அவங்க உங்களை பயன்படுத்திப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ முக்தாரையும் நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துங்க, ஃபுல்லாக திமுகவுக்கு ஆதரவு, முழுக்க சீமான் வன்மம், சீமான் எதிர்ப்பு, எவ்வளவு கொச்சையா பேச முடியும், சீமான் மனைவி, சீமான் மகன், எல்லாரையுமே நீங்க எடுத்து பாருங்க. அது சத்தியம்ல இருக்கும்போது சரி, அதுக்கப்புறம் இந்த மை இந்தியா 24x7 சரி, அவ்வளவு வந்து பார்த்தா யாரை கூப்பிட்டாலும் சீமான திட்டத்துக்கு கூப்பிட்டு வச்சு பண்ணதுன்னு தெரியும். இப்போ என்ன ஆச்சு, உங்களுக்கு கொடுத்த அந்த 2 போலீஸ் என்ன ஆச்சு, முழுக்க எல்லாருக்கும் தெரியும். இது வந்து டிஎன்கே அசைன்மெண்ட்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு என்ன பண்ண முடியும், உதயநிதி வருவாரா? இப்போ சிறையில் இருக்கிறாரு முக்தார், உதயநிதி போய் வந்து ஒரு ஆப்பிள் வாங்கி போய் பார்க்க சொல்லுங்க பார்ப்போம். நான் கேட்குறேன், தெரியாம தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து இதுதான் இந்த பணம் வாங்கிட்டு பேசினா இந்த சிக்கல் இருக்கு. கைது எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ பாருங்க, மாரிதாஸும் பாருங்க கிட்டத்தட்ட இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. மாரிதாஸ் பேசின விஷயம், கீர்த்தனா விஷயத்தில் அவர் பேசுனது, கீர்த்தனான்ற ஒரு அமைச்சர் வந்து இந்திய அரசியல் சாசனத்தின்படி வந்து ஒரு அமைச்சர் ஒருமையில் அது இதுன்னு பேசக்கூடாது, அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் இவர் இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில் அது இதுன்னு பேசுகிறார். அதுக்கப்புறம் ஏஐ படத்தை வச்சு ஏதோ போட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, கைது செய்யப்படுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு அதுக்காக கைது செய்யப்படலைன்ற என்னுடைய கணிப்பு. ஜான் பிரிட்டோ குழப்பம், நான் அவன் இல்லை,
அவன் நான் இல்லைன்னு சொல்லி ஒரு குழப்பம். சார் உண்மை என்னன்னா சார் விஜய் மாமா எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிமா நீங்க கேக்குறீங்க உண்மைன்னு கேக்குறீங்களா, எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு டீட்டெயில் வந்ததுமா. எங்கேருந்து வந்ததுன்னு கேட்காதீங்க. ஒரு டீட்டெயில் வந்துட்டு இது வந்து ஆதவ் அர்ஜுனாவுக்கு அகைன்ஸ்டான மேட்ரு. ஏன்னா ஒரு கணிப்பு இருக்குது எல்லாருக்குன்னு கேட்டால் சேகோரா வந்து ஆதவ் அர்ஜுனாவுக்கு அகைன்ஸ்டான மேட்ரு தான் பேசுவார், அப்படி ஒரு கணக்கு இருக்குது. இந்த ஊடகம் பார்க்குறவங்க பல கணக்கு போட்டு வைக்கிறான், நமக்கு தெரியல. நான் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் விஜய்க்கு ஆதரவாளர் கிடையாது, விஜய்க்கு எதிர்ப்பாளரும் கிடையாது. நான் வந்து ஈழத்தமிழச்சி சங்கீதாவுக்கு ஆதரவாளர் நான், ஜேசன் சஞ்சய்க்கு ஆதரவாளர் நான், அப்படி நீங்கள் எடுத்துங்க. நான் விஜய்க்கு ஆதரவாளர் கிடையாது, விஜய்க்கு எதிர்ப்பாளரும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் குற்றம் தவறுனா தப்புன்னு சொல்லுவேன் நான். அப்போ இந்த இடத்துல வந்து நான் கேட்டேன் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக இவர் வந்து பேசுவார்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். எனக்கு ஒரு தகவல் வருது எனக்கு. அந்த தகவல் வந்து என்னென்னு வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஜான் பிரிட்டோ என்பவர் வந்து லீமா ரோஸோட தம்பி. அவர் வந்து இந்த வந்து இடி வழக்கில் வந்து இத்தனை பேர்கிட்ட வழக்கு என்னோட போட்டு டீட்டெயிலாக போட்டு வருது. அது கேரளாவில் பதிவு பண்ண வழக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதத்தில் வந்து ஒரு கடலோர காவல்படை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கேங்கை பிடிக்கிறாங்க. அந்த கேங்கில் இருந்து கை காட்டுறது ஜான் பிரிட்டோன்றது. ஜான் பிரிட்டோ யாருன்னா லீமா ரோஸோட தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருதுமா. சரி, இப்படி வந்ததுன்னா நான் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா யாருன்னு தெரியும், லீமா ரோஸோட மருமகன் தெரியும், அது ஊரறிஞ்ச விஷயம், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஜான் பிரிட்டோன்னு அந்த பேர் வரும்போது எனக்கு கொஞ்சம் ஜெர்க்கு வாங்குது. ஏன் சொல்லுங்கள், விஜயோட டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நமக்கு அது தெரியும். அப்போ விஜய் அவர்கள் வந்து ஜான் பிரிட்டோன்றது வந்து விஜய் அவர்களுடைய தாய்மாமா வச்சு இந்த ஜான் பிரிட்டோ குழப்பத்தில் ஏதாவது இதுவாயிடுமோ, இது வந்து சரியா இல்லையே, நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கவே இல்லையே, கிளாரிட்டி கிடைக்காம பேசுறதுன்றது சரி இருக்காது, எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும். இது ஒரு சென்சிட்டிவான மேட்டர் இது. அதுவும் போதைப் பொருள் கிட்டத்தட்ட 800 கோடி வந்து சம்மந்தப்படுதுன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு அதை நான் பெண்டிங்கில் போட்டேன், இல்லை இது சரியாக இருந்தேன். அப்புறம் ஊடகத்தில் சில பேர் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இதே மாதிரி வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு நான் நினைக்கிறேன். சில பேர் பேசும்போது நான் பேச விரும்பல, சில பேர் பேசும்போது என்னன்னாக்கா இது அப்படியே சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதை அப்படியே சொன்னாங்க. நானும் பார்த்தேன் ஏதாவது ரியாக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா சைடும் ரியாக்ஷன் இல்லை, லீமா ரோஸ் சைட்லேயும் ரியாக்ஷன் இல்லை. என்னடா சொந்த தம்பின்னு சொன்னால் ஆதவுக்கும் வந்து ரொம்ப நெருங்கிய சொந்தம் தானே, அவங்க எவிடன்ஸ் இறக்கிட்டாங்க. அறிய என்ன குழப்பம் இதுன்னு சொல்லிட்டு நான் வந்து நான் செஞ்சுட்டேன். நான் கொஞ்சம் வச்சிருக்கேன். ஏன்னா ஆட்சிக்கு கெட்ட பேரை உருவாக்கணுன்ற நோக்கம் வன்மம் நமக்கு கிடையாது. திமுக ஆட்சி மீது நமக்கு அப்போ இல்லை. அப்போ சரிங்களா, அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு கிடச்சிச்சுடா ஒரு பாயிண்ட்டு, அப்படி போட்டு நம்ம நொறுக்கி தலையிடலாம் அப்படின்ற எண்ணம் நமக்கு இல்லை. சரி, இது வரட்டும்ன்றத சரி முழு டீட்டெயிலாக வந்ததுன்னா நம்ம பேசலாம். அதுவும் போதை சமாச்சாரமாக இருக்குது. ஒருபோதும் இதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் தான் தெரியுதுன்னு கேட்டால் அந்த ஜான் பிரிட்டோ வேற, இந்த ஜான் பிரிட்டோ வேற. அதுக்கப்புறம் பல குழப்பம் வந்து. அதனால தான் நேற்று தினம் ஒரு காணொலி, நேற்று இல்லை இன்னைக்கு காலையில் தான் ஒரு காணொலி போட்டேன். என்னன்னு கேட்டால் நான் அவன் இல்லை அவன் நான் இல்லைன்னு சொல்லி ஒரு காணொலி போட்டேன். ஜான் ஆரோக்கியசாமி வேற, இந்த ஜான் சொன்ன உடனே நீங்கள் எல்லாரும் பார்வையும் ஜான் ஆரோக்கியசாமி வந்து பார்த்தீங்கன்னா சல்லி பைசாக்கு ஆசைப்படுறது கிடையாது, பதவிக்கும் ஆசைப்படுற ஆள் கிடையாது. நல்லா தெரியும். நான் உள்வாங்கின வரைக்கும் நான் சொல்கிறேன். நான் வந்து தொடர்ந்து பேசியிருக்கிறேன், வந்து மணிக்கணக்கில் பேசியிருக்கிறேன், வந்து சில ஒரு நேரடியாக ஒரு 4-5 முறை சந்திச்சிருக்கிறேன். ஜானுக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. ஜானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அசைன்மெண்ட்டே முடிஞ்சிருச்சு. அவர் இப்போ டெல்லி அரசியலில் வந்து யார் பிரதமர் நிர்ணயிக்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இங்கே தமிழ்நாடு அரசியலில் போய் ஒரு அரசியல் ஆலோசகராக இருக்கணுன்றது கூட அவர் கட்டாயம் கிடையாது. அவர் பதவிக்கு ஆசைப்படுறவங்க பல பேர் என்கிட்ட தப்பாக சொன்னாங்க. அவங்களாம் இப்போ வந்து புரிஞ்சுக்கிறாங்க. என்கிட்ட சொன்னாங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து புஷியானந்த கீழே தள்ளிட்டு ஆதவ் அர்ஜுனா அந்த பக்கம் தள்ளிட்டு புஷியானந்த் இந்த பக்கம் தள்ளிட்டு அவர் முதல்ல வரத்துக்கு ஆசைப்படுறாரு. ஜானுக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. எந்த அரசு பதவியை அடையணுன்ற எண்ணமே எனக்கு கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். அப்போ நான் சொன்ன முதல்ல புரியுதுன்னா ஜான் ஆரோக்கியசாமி வேற. அவர் வந்து ஒரு வியூக அமைப்பாளர், வந்து விஜய் மீது தனிப்பட்ட முறையில் விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரே நபர். சரிங்களா, இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறதுக்கு காரணம் ஜான் ஆரோக்கியசாமி தான் ஒன்று. அதுக்கப்புறம் ஜான் பிரிட்டோ இருக்குன்னா அவருடைய விஜய் அவருடைய மாமா. இன்னொரு ஜான் பிரிட்டோன்றது அவர் நேற்று இதெல்லாம் விளக்கமே கொடுத்துட்டாரு. அப்பாவியா இன்னசென்ட்டாக தான் அவர் சொன்னார், நான் வந்து லீமா ரோஸோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உள்ளபடியே சொல்றாரு அவர். ஆதவ் குறித்து ஒரு கேள்வி கேட்கும்போது அப்போ அவர் என்ன சொல்றாரு கவனிச்சிங்களா நீங்கள்? ஆதவ் குறித்து ஒரு கேள்வி கேட்கும்போது நான் வந்து அவரை பற்றி எதுவும் பேச விரும்பல அப்படின்னு கடந்து போயிடுறாரு. அதை பற்றி கடந்து அப்போது இதான், அதாவது லீமா ரோஸோட மகள் குறித்து கூட அவர் கேள்வி கேட்கும்போது பதில் சொல்றாரு. ஆதவ் குறித்து கேள்வி வந்து நழுவி போயிடுறாரு. நழுவினா என்ன, அதை அவாய்ட் பண்றாரு, விருப்பம் இல்லை. அதே மாதிரி தான் ஆதவ் அர்ஜுனாவும் என்ன நினைக்கிறாருன்னா அவாய்ட் பண்றாரு. இங்கே தான் சிக்கல் இருக்கு. ஒரு ஆட்சி மீது அவப்பெயர் ஏற்படக்கூடிய அளவுக்கு சில செய்திகள் வருதுன்னு சொன்னால்
அந்த இடத்துல அமைச்சர்ன்ற ரோல்ல வந்து ஆதவர்ஜுனா வந்து விளக்கம் தந்திருக்கணும். கண்டிப்பா ஒரு உதயநிதி பேசினா உடனே மறுமேடையில பேசுறாரு. அதுதான் நான் சொல்றேன். நீங்க அடுத்த செகண்ட் நீங்க அரசியல் கட்சிகள், ஊடகங்கள், பிரிண்ட் மீடியாக்கள் இனி அத்தனையும் வந்து என்ன சொல்லி கேட்டா லீமாரோசோட தம்பி வந்து ஜான் பிரிட்டோன்னு பேசுறாங்க. அவரு நேரடியா வந்து விளக்கமே கொடுத்து புகாரே தராரு. முக்தார் மேலேயும் புகார் தராரு. யாரெல்லாம் பேசுனாங்களோ ஒரு 53 பேர் கொடுக்குறாரு. அதுல நான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா நான் வந்து உஷாரா இருந்துட்டேன். நான் என்னன்னா இது இப்படி ஒரு செய்தி வருதுன்னு சொன்னா இப்போ ஆட்சிக்கு எதிராக பேசுறோன்றதுனாலே நிறைய அசைன்மெண்ட் வந்து கொட்டுது. ஆனா நாம அதை செக்ரிகேட் பண்ணி தான் எடுக்கிறோம். நம்ம வந்து எச்சரிக்கையா இருக்கணும். ரெண்டாவது வந்து சென்சிட்டிவான விஷயம் இதெல்லாம். இது சென்சிட்டிவ் விஷயம்னு ஒன்று இருக்கு. அது போற போக்கில் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண முடியாது. அப்போ இது மாதிரி தகவல் வரும்போது கேட்டா மூத்த பத்திரிகையாளர் விழுந்துட்டாங்க இந்த விஷயத்த. தெரியுமா உங்களுக்கு? மூத்த பத்திரிகையாளர் சொல்லுங்களா, மூத்த பத்திரிகையாளர் அவங்களே விழுந்துட்டாங்க. ஆனா உள்ளபடியே வந்து பாத்தீங்கன்னா இது கதையே வேற. அந்த ஜான் பிரிட்டோ வேற, இந்த ஜான் பிரிட்டோ வேற. ஆனால் ஒரு எனக்கு வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆட்சிக்கு கெட்ட பேர் வருது, முதலமைச்சருக்கு கெட்ட பேர் வருதுன்னு சொன்னா அதுவும் போதை குறித்து வந்து வேற விஷயம் இருந்தா கூட பரவாயில்ல. போதை குறித்து, போதை பாலியல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான விஷயம். அப்போ என்ன செய்யணும்? ஆதவர்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் தரணும். இது வந்து எங்கள் உறவை சார்ந்தவர் கிடையாது, உறவினர் கிடையாது. ஏன்னம்மா இப்போது பணக்கார குடும்பம் இருந்தாலும் ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கிறாங்கன்னு நல்லா தெரியுதா? இல்லை இப்போ அமைதியாக இருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்? அமைதியாக இல்லைம்மா. இப்போ எப்படி தெரியுமா? அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போது முதலமைச்சர் ஒரு அமைச்சராக பதவியாக இருக்கிறாரு ஆதவர்ஜுனா. நீ முடிஞ்சா வாழ்த்து சொல்லு, இல்லைனா ஒதுங்கி ஓரமாரு. அங்கேருந்து சார்லஸ் என்ன சொல்கிறாரு? கொஞ்சமாச்சும் மண்டையில் ஏதாவது இருக்குன்னா, இல்லை மனசாட்சி தான் இருக்கான்னு கேட்டா ஆதவர்ஜுனா கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும், அவர் பணத்தை அடிச்சிடுவாருன்னு சொல்கிறாரு. கீழ்த்தரமாக இல்லை, நான் சப்போர்ட்டாக பேசணும்னு நினச்சிடாதீங்க. ஒரு மனிதர் வந்து ஒரு அமைச்சர் ஆகிறார். சொந்த வெறுப்பு கூட இருக்கட்டும், மச்சான் மீது கோபம் கூட இருக்கட்டும், எனக்கு என்ன விரோதம் கூட இருக்கட்டும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் அமைச்சர் ஆகிட்டீங்க, வந்து உஷாராக இருங்க, அவர் பணத்தை அடிக்காமல் பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போ எவ்வளோ வன்மம் இருக்குது, விரோதம் இருக்குது. அங்கே விரோதம் இருக்குது. மாமியாருக்கும் மருமகனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனத்தாங்கல் இருக்கான்னு தெரியல. அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளபடியே எனக்கு வந்து இன்றைக்கும் வந்து பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. காரணம் என்னென்னா, ஏன் இந்த 25 பேர் போனாங்க வந்து டிவிக்கு சப்போர்ட்டாக, எப்படி இவங்க ரிவர்ஸ் ஆகிட்டாங்க? ரிவர்ஸ் ஆனதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பங்களிப்பு இருக்கா, அல்லது ஃபார்வர்ட் ஆனதில் வந்து பங்களிப்பா, யார் லீமாரோஸ் பங்களிப்பு இருக்கா? ஏன் எடப்பாடி பழனிசாமி வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்போது அவங்க குறித்து எடப்பாடி பழனிசாமி ஏன் பேசாமல் இருந்தார்? லீமாரோஸ் எம்எல்ஏ அல்ல. அப்போ அந்த எம்எல்ஏ என்ன பார்த்தீங்கன்னா அவங்க எம்எல்ஏ குறித்து ஒரு எம்எல்ஏ தம்பி குறித்து ஒரு தகவல் போயிட்டு இருக்குதுன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏன் மிக்சர் சாப்பிட்டு இருந்தார்? இப்போ நீங்கள் போடுறீங்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு படத்தை போட்டு மிக்சர் சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மிக்சர் சாப்பிட்ற மாதிரி மாரிதாஸ் போடுறாருல, எடப்பாடி பழனிசாமி தான் மிக்சர் சாப்பிட்றாரு இல்லையா? அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆட்சி மீதுக்கு வன்மம் இருக்குன்றதுனாலே நம்ம அப்படி பிரதிபலிக்க முடியாது. இந்த இடத்துல வந்து ஆதவர்ஜுனோட மிஸ்டேக் தான் நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அமைச்சராக இருக்கிறீங்க, ஒரு ஆட்சிக்கு கெட்ட பேர், முதலமைச்சர் கெட்ட பேர், உங்களை சுற்றி ஒரு வதந்தி வருது, அதுவும் மிக சீரியஸான ஒரு வதந்தினா உடனடியாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி இதுக்கும் எங்களுக்கும் எந்த குடும்பத்துக்கும் தொடர்பு கிடையாது, நீங்கள் சொல்லக்கூடிய நபர் வேறு, அவருக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை, பேசணும்ல. நீங்கள் மனைவி இப்போ வந்து கணவன் பேசாமல் இருக்கலாம், மாமியார் மருமகன் பேசாமல் இருக்கலாம், மாமனார் மருமகன் பேசாமல் இருக்கலாம், மைத்துனர் வந்து மாமா பேசாமல் இருக்கலாம். இது குடும்பத்துக்குள்ள குற்றச்சாட்டு வருதுங்க, ஆட்சிக்கு கெட்ட பேர் ஆகுதுங்க, அவப்பேர் ஆகுதுங்க. அப்போ நீங்கள் பேசணும்ல, ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கருத்து சொல்லணும்ல. இங்கே ஒரே குழப்பமாயிட்டு இருக்கு, ஊரே குழம்பி போயிருக்கு, ஊர் மட்டும் இல்லை ஸ்டேட்டே குழம்பி போயிருக்கு. யார் அந்த ஜான் பிரிட்டோ? எவ்வளோ சீரியஸ் ஆகிடுச்சு. கொஞ்சமாச்சும் ஒரு பொறுப்பு வேணாமா? நீங்கள் ஒரு அமைச்சராக இருக்கிறீங்க சார், நீங்கள் ஆட்சிக்கு, அதுவும் நீங்கள் வந்து பார்த்தா உங்களை வந்து நீங்கள் 2வது நபராக நீங்கள் வந்து கட்டமைக்க முயற்சி பண்ணுறீங்க. எல்லாருமே நிறைய ஒருபடி மேல போய் ஆதவர்ஜுனா தான் உண்மையான முதல்வர் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்க ஒரு விஷயம் இங்க நீங்க என்னதான் கட்டமைக்கலாம். விஜய் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கசக்கி தூக்கி போட்டாருன்னு வச்சுங்களேன், முடிஞ்சிச்சு அவங்க கதை முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இப்போ அது வந்து எம்ஜிஆர் பீரியட்ல ஜெயலலிதா பீரியட் பிறகு அது நடக்கிறது நம்ம பார்க்குறோம். இது மற்ற கட்சிகள் மாதிரி கிடையாது. இப்போ விஜய் நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை கசக்கி தூக்கி வெளியே போட்டாங்கன்னா அன்னையோட முடிஞ்சிருச்சு. ஆனால் ஆதவர்ஜுனா வந்து ஒரு கட்டமைப்பு தனியாக உருவாக்கி வச்சிருக்கிறாரு. எப்படி விசிகால இருக்கும்போது என்ன பண்ணார், அந்த வார்த்தையை வந்து யாரும் மறக்கக்கூடாது. யாரும் குறிப்பாக வந்து முதலமைச்சர் மறக்கக்கூடாது, ஜான் ஆரோக்கியசாமி மறக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அதே சமயம் மற்றவர்கள் யாருமே மறக்கக்கூடாது. விசிகா தலைவரை என்ன சொன்னார், அங்கே யாருமே இல்லை, 2 பேர் தான், சாரி 20 பேர் தான், 2 பேர் இல்லை 20 பேர் தான்.
யார் விசிகால ஒரு 20 பேர் தான் இருக்கிறாங்க, எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க. அங்கே யாருமே இல்லை, ஒரு 20 பேர் இருக்காங்க, எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க, எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க. சொன்னது யாரு? சொன்னது யாரு? சரி, இப்ப அவரும் அங்கேயே போயிட்டாரு. இருங்க, நாளைக்கு இதே அண்ணாமலை வந்து இப்படி நடக்கலாம். இருங்க, சும்மா கொஞ்சம் கற்பனை பண்ண விடுங்க. இதே சேர்த்து இப்போ அண்ணாமலை வராருங்க, அண்ணாமலை வராரு. இந்த அண்ணாமலைக்கிற கூட போய் வந்து ஆதவர்ஜன் சேர்ந்துட்டு, அண்ணா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அண்ணா, அண்ணாமலை அண்ணா, நான் இங்கேருந்து எல்லாரையும் நான் கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு டிவிக்கில் இருந்து கூட ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை கொண்டு வந்துட்டு டிவிக்கில் ஆளே இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் எழுதி வச்சுங்கம்மா, நான் என்றைக்கோ சொன்னேன், இந்த பிஜேபி ஒரு நாளைக்கு மண்ணு கவ்வி இந்த அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவார்னு சொன்னேன். சொல்லி கரெக்டாக 7வது வருஷம், கரெக்டாக 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? பிஜேபி அம்போன்னு போயிடுச்சு. அண்ணாமலை அவரை வளர்த்துக்கிறாரு, அண்ணாமலை தனி கட்சி தொடங்குற 6 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் நான். ஒரு மனிதனுடைய செயல்பாடு நம்ம புரிஞ்சிக்க முடியுமா? இன்னைக்கு நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க, இந்த ஆதவர்ஜுனா தனி கட்சி தொடங்குவார். தனி கட்சி தொடங்குவார். நீங்க இன்னொரு கட்சியை சேரதெல்லாம் நான் சும்மா இப்படி சொன்னேன், அண்ணாமலை அப்படி சொல்லி தனி கட்சியே தொடங்குவார். நீங்க வேணா பாருங்க, அன்னைக்கு தெரியும் சேகோரா வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட வந்து, நான் ஒன்றும் பெரிய ஞானி தீர்க்கதரிசிலாம் கிடையாது, நான் சொல்றது நடக்கும். ஏன்னா ஒரு மனிதனுடைய ஆட்டிடியூட் வச்சு நம்ம வந்து கணிக்க முடியுமா? ஆனால் இது எனக்கு மட்டும் தான் தெரியும், நீங்கள் நினைக்காதீங்க. அங்கே இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி என்ன மாதிரி 4 சேகோராஜ் சங்கர் எது உள்ளபடியே சொல்கிறேன். வயசு வேணா குறைவாக இருக்கலாம், என்னோட ஒரு 10 வயசு 15 வயசு குறைவாக இருக்கலாம். ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய அறிவாளி, மிக சிறந்த அறிவாளி, எல்லாத்தையுமே யூகிக்கிற ஆள் தான். ஆனால் அவர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, யாராக இருந்தாலும் வந்து விஜய் என்றது, அதனால தான் விஜய் நம்பர் 1 இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறார் அவர். நம்பர் 2 யாரும் வரக்கூடாது. இல்லை, இன்னொரு அதாவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுறது என்னன்னா, எப்படி திமுக ஆட்சியில் வந்து தெலுங்கு சார்ந்த ஒரு அரசியல் நடந்ததோ, ஆட்சியாளர்கள் நிறைய பேர் தெலுங்கு சார்ந்து இருந்தாங்களோ, அதே ஒரு ஜெராக்ஸ் தான் இங்க இருக்காங்க. தெலுங்கு லாபின்னு சொல்லுங்க. தெலுங்கு லாபி பாருங்க, வெளிப்படையா பேசுங்க. இப்போ வந்து ஜான் ஆரோக்கியசாமி தெலுங்கர், விஷ்ணுரெட்டி தெலுங்கர், இன்னும் பல நெருங்கிய வட்டாரங்கள் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் தெலுங்கர். அதுதான் எல்லாம் அதான் சொல்றேன், எல்லாம் நெருங்கிய வட்டார அமைச்சர் வந்து எல்லாருமே தெலுங்கர் தான் வச்சுங்களேன். ஆனால் வந்து இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருக்கிறாரு, விஜய் தமிழர், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அவங்களுக்கு, அதில் எதுவும் டவுட் வேணும்னா அது சில பேர் ஆராய்ச்சி பண்ணி அவங்க அம்மா செகண்டராபாத் ஹைதராபாத் அதெல்லாம் சொன்னாங்கல்ல, ஆனால் தமிழர், அதில் எந்த சந்தேகம் வேணாம். ஆனால் சுற்றி இருக்கிற அந்த வட்டாரம் இருக்குல்ல, அவங்க தெலுங்கு வட்டாரம் தான். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜான் ஆரோக்கியசாமி பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலன்னு தெரில, விஜய் மீது மிகப்பெரிய விசுவாசத்தில் இருக்கிறார். நான் அதை கண்டுபிடிச்சேன், விஜய் மீது மிகப்பெரிய விசுவாசத்தில் இருக்கிறார். அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஒரு வார்த்தை சொன்னார் ஜான், அப்பப்போ நம்ம ஒரு கிளிம்ஸ் மாதிரி வெளியிடுவோம், முழுமையாக சொல்லக்கூடாது. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், அது சொல்லும் போது எனக்கு அப்படியே புல்லரிச்சிச்சு. யார்? ஜான் என்கிட்ட சொல்லும் போது. அதுதானே என்னன்னு தெரில, சங்கீதா குறித்து அவர் பேசும்போது கேட்டிங்கன்னா, ரொம்ப வந்து ஒழுக்கமும் ஒரு என்ன சொன்னா வந்து ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கமுள்ள ஒரு பெண் அவங்க. சொல்லிட்டு என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, சார் ஈழத்தோட வார்ப்பு சார், பிரபாகருடைய வளர்ப்பு, ஒருவேளை நம்மளுடைய பலவீனம் தெரிஞ்சுக்கிட்டு இது இப்படி சொன்னா இவர் காலி ஆயிடுவாரு, யாரு நம்மளும் நினைச்சாருன்னு தெரியல, நமக்கு பிடிக்கும் இல்லையா அவர் சொன்ன வார்த்தை. சங்கீதா வந்து ஈழத்தோட வார்ப்பு சார், பிரபாகருடைய வளர்ப்பு அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஏன்னா வந்து சில விஷயங்கள் பேசும்போது அந்த வார்த்தை அவர் சொன்னார். அப்போது எனக்கு உள்ளபடியே எனக்கு அப்படியே வந்து ரொம்ப இதுவாகிடுச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஒரு உணர்வு வந்து, ஒரு தமிழ் உணர்வு, வீரம் அத்தனையும் நமக்கு வந்து அப்படியே புடச்சிக்கிச்சு. ஸோ அன்னையிலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கிறோம், வந்து சங்கீதாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம், பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் விஜயை வந்து நம்ம கடுமையாக விமர்சனம் பண்ணோம் கடந்த காலத்தை, இப்போவும் பண்ணுறோம், நாளைக்கும் பண்ணுவோம், அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். ஜெயிலே போட்டாலும் நம்ம பண்ணுவோம், ஆனால் அதில் வன்மம் இருக்கிற உண்மையை பேசணும், சரிங்களா? அதுதான் வந்து சீமான் அவர்கள் பல முறை பேசும்போது வந்து தங்கை சங்கீதான்னு சொல்லுவார். அவர் சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கை சங்கீதா குறித்து எந்த தலைவருமா வந்து இந்த விர்ச்சுவல் வாரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சகட்டு மேனிக்கு சங்கீதா விமர்சனம் பண்ணும்போது அதை மேற்கோள் காட்டி பேசின தலைவர்கள் யாராவது இருக்காங்களா? சீமானை தவிர. சீமான் ஒரு காரில் சாஞ்சிக்கிட்டு ஒரு இடத்துல பேசுவார், ஃபோனை எடுத்து காட்டி பேசுவார், எவ்வளோ மோசமாக வந்து சித்தரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. மனிதநேயம் உள்ள ஒரு மனிதர் தான், ஒரு தலைவர்ன்றதை தாண்டி மனிதநேயம் உள்ள மனிதர் தான் வந்து இப்படி பேச முடியும். அவர் சொல்லுவார்,
தன்னையும், ஏன்னா எல்லாருக்கும் அந்த வலி இருக்குல்ல, அவருக்கும் அந்த சீமானுக்கும் வலி இருக்குல்ல, குடும்பத்தையும் சார்ந்து எவ்வளோ கேவலமாக இழிவுபடுத்தி இந்த முக்தார்லாம் கொஞ்சம் நெஞ்செல்லாம் பண்ணலாமா, அவ்வளோ பண்ணியிருக்கானுங்க. விர்ச்சுவல் வாரிசெல்லாம் வந்து இவங்ககிட்ட கிளாஸ் எடுக்கணும் முக்தார்கிட்ட. அப்படி தான் நடந்துச்சு. என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சில கமெண்ட்டுகளை படிக்கும்போது என் கண்கள் வந்து கலங்கும், என்னை அறியாமையே கலங்கும். ஆனால் என்ன செய்யறது, விட்டுட்டு போயிட முடியுமா? ஐயோ, நம்மளை வந்து நம்ம பிள்ளைகளை வந்து இப்படி விமர்சனம் பண்ணுறாங்களேன்னு விட்டுட்டு போக முடியுமா? ஒரு உருக்கமாக சொல்கிறேன், ஒரு பையன், அவன் யாரும் தெரியாது, விஜய் வந்து குறித்து நான் விமர்சனத்தில் வன்மத்தோடு விமர்சனம் பண்ணுறது கிடையாது. டிவிக்கு விமர்சனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என் மகள் குறித்து அவ்வளோ ஆபாசமாக பதிவு பண்ணியிருந்தான். ஒரு நீண்ட பதிவு அது. அதை படிச்சுட்டு நான் கேட்டிங்கன்னா, அன்றைக்கி மறுநாள்லேருந்து நம்ம விட்டுறலாம், இந்த ஊடகத்தை போய் பேசுகிற வேலையை விட்டுருவோம், நமக்கு தேவையில்லை, இதை நம்ம தொழிலாக கூட பண்ணவே இல்லை, விட்டுருவோம் நம்ம அப்படின்னு கூட நினச்சேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கேட்டால் சரி இதெல்லாம் இருக்கும், நம்ம இதெல்லாம் சகிச்சுட்டா தான், ஏன்னா நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு பொது விஷயங்கள் பேசுகிறோம், அதுக்காக நம்ம குரல் நம்ம முடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து என்னால் பேசவே முடியல இப்போ. அது மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து அதை கடந்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கும். ஐயோ நாளைக்கு இது சில பேர் சொல்கிறாங்கல்லம்மா, ஐயோ ஜெயிலில் போட்டுருவாங்க, ஜெயிலில், ஏய் வெட்டி போட்டாலே கவலைப்பட வந்து நாளைக்கே உயிர் போகுன்ற நிலைமையில தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். அவ்வளோ விமர்சனம் பண்ணிட்டு நம்ம தன்னிச்சா தான் போகிறோம். சில நேரங்களில் அதுவும் நான் போகிறது ஆந்திரா பாட்டு அடிச்சு போட்டால் வந்து ரொம்ப குழப்பமே ஏற்படும். என்ன குழப்பம் சொல்லுங்கள்? எந்த போலீஸ் வந்து விசாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆந்திரா போலீஸுக்கும் தமிழ்நாடு போலீஸுக்கும் தண்டனை நடக்கும். எது யார் வந்து இந்த பாடியை கைப்படுறது? ஏன்னா அந்த மாதிரி பகுதியில தான் நம்ம வரோம், சரிங்களா? ஒரு ரிமோட் ஏரியாவில் தான் வந்து ஒரு 1.5 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், பைக்கில் தான் போகிறோம், தெரியுங்க, கார் வந்தால் பார்க்கிங் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம இதுக்கெல்லாம் பயப்படுறது கிடையாது. வெட்டு வந்து உயிர் போகிறதுக்கே பயப்படல, ஜெயிலுக்காக பயப்படுவோம். ஆனால் வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் கடந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை சார்ந்தவர்கள் வந்து கடுமையாக விமர்சிக்கும் போது, இப்போது விஜய் கூட ஒரு இடத்துல என்ன அசிங்கமாக விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொன்னார். அப்புறம் என் வாயில் வந்துரும்னு ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ இவரை மாதிரி தானே விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருப்பாங்க. இவர் வாயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் என் வாயில் நல்லா வந்துரும்னு சொல்கிறாருல, அந்த வார்த்தை தானே இப்போ வந்து விர்ச்சுவல் வாரிஸ். நீங்கள் சொல்லிட்டீங்க சார், விர்ச்சுவல் வாரிஸை நீங்கள் ஊக்கப்படுத்திட்டீங்க, அவன் அடித்து நொறுக்குறான். அவ்வளோ ஆபாசமாக என்னை பேசியிருந்தால் கூட பிரச்சனை இல்லை, என்னை உருவகேலி பண்ணுறான், என்னென்ன பண்ணான். ஆனால் நம்மளை சார்ந்தவங்களை பேசும்போது நமக்கு எவ்வளோ வலிக்குது. ஆனாலும் நாம் வந்து இந்த அரசை பழி வாங்கணும், விஜயை பழி வாங்கணும். நீங்கள் இப்படி பேசுகிறீங்களா, பாரு நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன் பாரு, அந்த எண்ணம் நமக்கு கிடையாது. ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இல்லாமல் நாளைக்கே வந்து விஜய் ஆட்சியில் வந்து நாளைக்கே கூட இறங்கலாம், இல்லை 1 மாதம் கழிச்சு இருக்கலாம், 6 மாதம் கழிச்சு இருக்கலாம், இல்லை 5 வருஷம் கழிச்சு இருக்கலாம். ஆனாலும் நம்ம வந்து அந்த விரோதம் பாராட்டக்கூடிய அந்த விஷயம் என்கிட்ட கிடையாது, அந்த பழி உணர்வு இருக்காது. இப்போ முழுக்க என்ன, முக்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் மீது வன்மம், பழி. அது இப்போ இன்றைக்கி எங்கே போயிருக்கு? இன்றைக்கி கூட நாளைக்கு நினச்சா சீமான் குரல் கொடுப்பார். நீங்கள் பாருங்கள் வேணா, இந்த முக்தாருக்கு வந்து நாளைக்கு சீமான் அவர்கள் கூட குரல் கொடுப்பார். எப்படி இதை வந்து பண்ணீங்க, இந்த கைது எப்படி நீங்கள் பண்ணலாம்? அப்போ வந்து மாற்று கருத்து சொன்னால் நீங்கள் வந்து கைது பண்ணுவீங்களா? ஏன் மாரிதாஸ் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே இந்த முக்தாருக்கும் பொருந்தும் தானே? இப்போ புரியுதா சீமான் யாருன்னு? இப்போ தெரியுதா சீமான் யாருன்னு? இப்போ புரியுதா சீமான் யாருன்னு? இதுதான் சீமான். மனிதநேயம் கொண்ட ஒரு சர்வாதிகார தலைமை தான் சீமான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வன்மம், வெறுப்பு, எங்கேருந்து ஒரு அசைன்மெண்ட் வருது, பணத்தை வாங்குறீங்க, பணத்தை வாங்கி பேசுனீங்க, இன்னைக்கு பணத்தை வாங்கி பேசிட்டீங்க, உங்கள் கதை முடிஞ்சிச்சு. பணம் கொடுத்தா பேசுனீங்க, கதை முடிஞ்சிச்சு, உங்களை தூக்கி உள்ள போட்டான், யார் வருவாங்க? கண்டிப்பா சார். இன்னொன்னு, பாஜக எப்படி தமிழ்நாட்டுல மத அரசியலை முன்னிறுத்தி வந்து அரசியல் செய்தோ, அதே வழியில தான் இப்போ கிறிஸ்துவ மதத்தை முன்னிறுத்தி தாவேக்காவுடைய வாக்குகளே இந்த எனக்கு வந்து தகவல்படி வாக்குகளே பெருவாரியான வாக்குகள் வந்து விஜய் நடிகர் என்பதற்காக ஒரு கவர்ச்சிக்காக வாக்களித்த மக்கள் மற்றும் வந்து கிறிஸ்தவ சிறுபான்மையினர் அந்த வாக்குகள் முழுமையாக வாங்கியிருக்கிறார். இஸ்லாமியருடைய வாக்குகள் வாங்கினாரான்றது ஒரு சந்தேகம். ஆனால் கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை வந்து பெரும்பான்மையாக வாங்கியிருக்கிறாரு. அது வந்து திமுக சைடோ வந்து அதிமுக சைடோ போகலைன்றது உண்மை. அப்போ இது வந்து ஒரு வகையான இப்படியும் கூட சொல்ல முடியும், ஒரு மதவாத அரசு. ஆனால் மதவாத அரசுன்னு தன்னை வந்து இது வரைக்கும் இந்த அரசு வந்து அடையாளப்படுத்தலை, அதையும் நம்ம சொல்லி ஆகணும், ஒரு குறிப்பிட்ட விஷயம். ஆனால் விஜய் அவர்கள் கூட இந்த கடந்த கால பிரச்சாரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பக்கம் முட்டி போட்டுன்னு சர்ச்சுக்கு போனார். திடீர்னு நம்ம அப்படி நினைக்கும் போது என்ன செஞ்சாரு, ஓ சர்ச்சுக்கு போயிட்டாரா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தொபுகடின்னு போயிட்டு மாரியம்மன் கோயிலில் போய் விழுந்தாருல. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து வாக்கு பெறக்கூடிய தந்திரம், இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணக்கூடிய வேலைகள். ஸோ ஜான் ஆரோக்கியம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் வந்து மதத்தை உமிழ்கிற மாதிரியான நிகழ்வுகள் எதுவும் நடக்கலை எனக்கு தெரிஞ்சு நான் சொல்வேன். பட்டு வாக்குகள் விழுந்துதான்னு கேட்டால் அந்த வாக்குகள் விழுந்தது. மத சிறுபான்மையினர் வாக்குகள், அது குறிப்பாக வந்து கிறிஸ்தவருடைய வாக்குகள், பெருவாரியான வாக்குகள் வந்து
விஜய் வாங்கினார். அதை தாண்டி வந்து நடிகர் என்ற அந்த பிம்பம், கவர்ச்சி, இது 2 தான். கண்டிப்பா. இதை தாண்டி வந்து கொள்கை, தத்துவங்கள், கோட்பாடுகள் இதெல்லாம் விரிவாக பேசி வந்து முன்மொழிஞ்சிருந்தா தான் நம்ம சொல்லலாம். அப்படி எதுவுமே முன்மொழியே இல்லையே. 2 கண்கள்னு சொன்னார். அதான் ஒரு கண் எவ்வளோ மாட்டி அவசப்படுதில்ல. தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொன்னார். அதான் ஒரு கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐயில் மாட்டிக்கிட்டு முழிக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா 3வது இடத்துக்கு போயிடுச்சு. இன்னும் நம்ம என்னெல்லாம் நடக்கும் தமிழ்ன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.